அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை ஸ்கூல் புல்லியோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அப்புறமா நான் ஒருத்தவங்களுக்கு ரொம்பவே சாரி கேட்டுக்கணும். ஏன்னா இந்த சஜஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க, என்னால் தான் போட முடியல, டைம் கிடைக்கல. ஓகேவா, ரொம்பவே சாரி. ஓகே, நான் இப்போ போடுறேன். உங்கள் நேம் மென்ஷன் பண்ணாதனால நான் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பிரம்மாண்டமான பெரிய காலேஜ் தான் காமிக்கிறாங்க. இல்லை பிரம்மாண்டமானது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, ஸோ பெரிய காலேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த காலேஜ் பார்க்கும்போதே தெரியுது அங்கே நிறையா ரிச் பீப்புள்ஸ் தான் படிச்சுட்ருப்பாங்கன்னு. ஸோ அப்படியே நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போய் பார்த்தோன்னா பெரிய காலேஜ்னாலே கன்ஃபார்ம் ரேகிங் இருக்கும்ல. ஸோ அதனால தான் இப்போ ரேகிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு பொண்ணை வச்சு தான் ஒரு குரூப்பே அங்கே ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு செம்மையாக அழுதுட்டுருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை, எல்லோரும் வேணும்னே அந்த பொண்ணுக்கிட்ட வம்பிழுத்துட்ருக்காங்க. இதெல்லாத்தையும் ஒருத்தன் உட்காந்து ரசித்து பார்த்துட்ருக்கான். வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். இந்த காலேஜ்லேயே பெரிய புள்ளி பண்ணுறது தான் அது ஜிமின் கேங் மட்டும்தான். அவர் அதனால எல்லாரையும் சேர்த்து வச்சு புள்ளி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குன்னு சும்மா எல்லாரையும்லாம் புள்ளி பண்ண மாட்டார். அவருக்கு யாரை புள்ளி பண்ணணும்னு தோணுதோ அவங்கள மட்டும்தான் ரேகிங்லாம் பண்ணுறது. அப்படியே அந்த பொண்ணை ரேகிங் பண்ணிகிட்ருப்பாங்களே, அந்த பொண்ணை பார்த்தா அவள் ரொம்ப அழுகுறா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் பண்ண தப்பு தான், நீங்கள் சொல்லியிருக்கிறது நான் பண்ணியிருக்கணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், உங்களை தான் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் ஜிமின் பார்த்து செம்மையாக ரசிச்சிட்ருக்காரு. எல்லாருமே வேணும்னே உங்களை அவ்வளோ வம்பிழுத்துட்ருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அது இதுன்ட்டு. ஜிமின் உட்காந்து ஸ்மிக் பண்ணிட்டு அதையே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெஞ்ச் மாதிரி மேலே தான் உட்காந்துருப்பாரு. அதுலேருந்து கீழே குதிச்சுட்டு உங்கள் கிட்ட தான் வராரு. எல்லோரும் தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை வச்சு சிக்னல் காமிக்கிறாரு. ஸோ எல்லாருமே நவுந்துடுறாங்க உங்களை விட்டு. நீங்கள் அவரையும் ஒரு மாதிரி அழுதுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், ஓ இப்போ சொன்னால் மட்டும், நான் ஃபஸ்ட் டேவே சொன்னேன், நீ கேட்டிருக்கணும், கேட்காம இருந்தது ஓன் தப்பு, இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்களும் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின், அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே வந்துட்டுருக்காரா. நீங்கள் பின்னாடி போனதில் அங்கே ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், அங்கேயே போய் ஸ்டாப் ஆயிடுறீங்க. ஸ்டாப் ஆகிட்டு சரி நம்ம அங்கிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பிளாக் பண்ணிட்டு, நீங்கள் ஒரு சுடிதார் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த வேலை அப்படியே தூக்கி விசாரிக்கிறாரா. நீங்கள் ஷாக் ஆகிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு உங்களை கவர் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஓ விடணுமா, முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அடிச்சிட்ருக்கீங்க. அவர் கேட்குற மாதிரி இல்லை, உங்கள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி பாவமாகிடுச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன், புள்ளி பண்ண சொன்னால் இவன் என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் உங்களை இழுத்துட்டு அங்கேயும் ஒரு ரூம் இருக்கும் போல், அதுக்குள்ளே போய் விடுறாரு. அதில் ஒரு ரூம் இருக்கும் போல் காலேஜ்லேயே, அதில் யாருமே இல்லை. ஸோ அந்த யாருமே இல்லாத ரூமுக்கு கூப்பிட்டு போய், எம்டி ரூமுக்கு கூப்பிட்டு போய் உங்களை உள்ளே அப்படியே தள்ளி விட்றாரு. நீங்கள் போய் கீழே விழுந்துடுறீங்க. உங்கள் தலையில் வேறு அடிபட்டு ரத்த வலி வந்துட்டுருக்கு. ஜிமின் உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு நீ டோரை க்ளோஸ் பண்ணுற, என்ன பண்ணுற, நீ விட்டுடு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்ன ரொம்ப ஆடினல, உனக்கு தேவை தான், உன் அகங்காரத்துக்கு உன் ஆட்டிடியூடுக்கு இதெல்லாம் தேவைதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜிமின் விடுற மாதிரி இல்லை, உங்ககிட்ட வந்துட்டே இருக்காரா. நீங்கள் பின்னாடி போனதில் அங்கே பெஞ்ச் இருக்கும் போல், அந்த பெஞ்ச் டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது, அதுலேயே போய் ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஜிமின் விடல, உங்ககிட்ட ரொம்பவே க்ளீனாக வராரு. என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெஞ்ச் மேலேயே படுத்துட்டீங்க, அந்த மாதிரி இருக்குது. அவர் உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. என்னை விடு ப்ளீஸ், நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. விடணுமா, அதான் முடியாதுன்ட்டேன்ல, இனிமே நீ என் கண்ணில் பட்டுட்ட, என் கண் உன் மேல் தான், இனிமேல் உன்னை விடுறதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டத்தையும் அவர் அப்படியே லாக் பண்ணுறாரு. நீங்கள் என் கையை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. அவர் விடலை. ப்ளீஸ் விடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்ருக்கீங்க. ஜிமின்,
அதெல்லாம் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வர்றாரு. நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க, மூஞ்சி திருப்பிட்டா மட்டும் விட்டுருவோமான்ற மாதிரி அவர் மறுபடியும் உங்கள் ஃபேஸை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வராரா. அப்போ கரெக்டாக பெல் அடிக்குது. நல்ல நேரத்துக்கு பெல் அடிச்சிச்சு, இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன், என்கிட்ட மாட்டாமையாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் இப்போயாச்சும் விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லு கிழிஞ்சிருக்கு அவர் பண்ணதில். நீங்கள் உங்கள் வேலை எடுத்து உங்களை கவர் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்னாச்சு டிவையன், என்ன என்ன இந்த கோலத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அப்பா என்னாச்சுமா வையன், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் உன் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்கு, என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே பதறிட்டு கேட்டுட்ருக்காங்க. வையன் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீங்கள் அது நான் சொன்னேன்ல, அவன் அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கான், என்னை வேணும்னே டெய்லி வம்பிழுத்துட்ருக்கான், என்னை நியாயமாக படிக்க கூட விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உனக்கு தேவையாடி இதெல்லாம், அவன் சொன்னது பண்ணியிருந்தானா இந்நேரம் நீ எவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்திருப்ப, நீ பண்ணது பாரு, எல்லாம் உன் ஆட்டிடியூடால், எதுக்கு உனக்கு இவ்வளோ கௌரவம், அவன் சொன்னது பண்ணியிருந்தானா இந்நேரம் நீ நல்லா படிச்சிருப்ப தானே, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் ஓ அப்போ அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ உங்கள் அம்மா ஆமாடி உன் மேலே தான் தப்பு, அதுவும் பணக்கார காலேஜுக்கு போனால் அவங்க சொல்கிறது நீ பண்ணி தான் ஆகணும், நாம் ஒன்றும் அவ்வளோ பணக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா சும்மா இரு, பாவம் அவளே அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறாரு. உங்கள் அப்பா என்னங்க சொல்கிறீங்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி பேசுகிற, அவன் மேலே தானே தப்பு, நம்ம பொண்ணு என்னடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஆயிடுது. ஆமாம் அவ்வளோ சொல்லக்கூடாது, உங்களை தான் சொல்லணும், நான் சொல்ல கேட்காம அவ்வளோ பெரிய காலேஜில் சீட் இருக்குன்னு போய் சேர்த்திங்கல்ல, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அங்கே நிறையா பணக்காரங்க தான் படிப்பாங்க, ராகிங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ சொன்னேன், நீங்கள் 2 பேரும் கேட்காம இருந்தீங்கல்ல, தேவைதாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க திட்டிட்டு போயிடுறாங்க. உங்கள் அப்பா சரிம்மா நீ போ, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ போமா செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் லெக்ஸ் வாக் பண்ணி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சவுண்டெல்லாம் கேட்குது. என்னென்னு பார்த்தா உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நீங்கள் ஏன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டீங்க, அவள் காலேஜெலாம் ஒன்றும் போகவே தேவையில்லை, வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திகிட்ருக்காங்க. என்னடி பேசுகிற, அவள் படிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. படித்து கிழிச்சதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, போதும் நிறுத்துறீங்களா, நீங்கள் சொன்னது தான் நான் இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தேன், நான் சொல்கிறத இப்போயாச்சும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு செம்மையாக அழுகையாக வருது, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா அப்போ என்னடி பண்ணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ உங்கள் அம்மா அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற, அவள் சின்ன பொண்ணுடி, அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ற அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கெல்லாம் நல்லா அறிவு இருக்குல்ல, அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரியுது. ஸோ அவருக்கும் மேரேஜ்க்கு ஓகேன்னு சொன்ன மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதெல்லாம் கேட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா, நான் படித்து எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவன் ஒருத்தன் என் லைஃப்பே அப்படி ஸ்பாயில் பண்ணிட்டான்ல, அவனுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்போ ஒரு ஃபைன் டே நீங்கள் காலேஜ் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, அந்த காலேஜ் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க, அதுதான் உங்களோட ஃபஸ்ட் டே. ஸோ நீங்கள் அப்பா எவ்வளோ பெரிய காலேஜ், என் ட்ரீம் காலேஜ், நான் வந்துட்டேன், இந்த மாதிரி பெரிய காலேஜுக்கு போகணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசை, எப்படியோ அதை நிறைவேற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக காலேஜில் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. என்னடி காலேஜ் போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்துட்டேன், எப்படி இருக்குது காலேஜு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நல்லா இருக்குமா, நிஜமாவே ரொம்பவே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரசித்து சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா நினச்ச கரெக்டாக நடத்திட்டல, ஒரு சிம்பிளான காலேஜுக்கு போனால் என்ன, எதுக்கு இவ்வளோ பெரிய காலேஜ் நீ போகணும், சொல்கிறதே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு அங்கே சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் போதும் நிறுத்திங்களா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டேன்ல,
இது மட்டும் நல்லா பேசுடி, நீ நல்லா வாய்க்கிலையா மட்டும் பேசு, ஒரு நாளைக்கு எங்கே வந்து நிற்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கேங் வருது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் இப்போ உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு போகும்போது நீங்கள் ஒருத்த மேலே இடிச்சிடுறீங்க. அப்போ தான் நீங்கள் ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா. அவர் ஏய் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினும் அவங்களோட கேங் தான், ஜிமினோட கேங் தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா. என்ன என்னை இடிச்சு தள்ளிட்டு நீ அசால்ட்டாக போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்கள் அம்மா என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ நீங்கள் அம்மா ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. சார் சாரி சார் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. தெரியாமல் இடிச்சிட்டியா, உனக்கு கண் இருக்கா இல்லையா, ஃபோன் மட்டும் பேசிட்டு போயிட்டுருக்க, ஏன் உனக்கு கண் இல்லையா என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ப்ரோ சொல்கிறது கேளுங்க, நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. என்னது ப்ரோவா, நான் என்ன உனக்கு பிரதர் மாதிரி இருக்கேனா, எவ்வளோ தைரியம் தான் எனக்கு ப்ரோன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என்ன சார் ப்ரோன்னு கூப்பிடுதுன்னா அவ்வளோ பெரிய தப்பா என்ன, அண்ணான்னு கூப்பிட்டா என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப வாயாடுறீங்க. ஜிமினுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. போதும் வாயை மூடிட்டு இருக்கியா, ரொம்ப வாயாடிட்டு இருக்கா, என்கிட்ட சம்மத்துக்கா நீ வாங்க போகிற பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ப்ரோ ஒரு இடிச்சதுக்கு ஏன் ப்ரோ இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோ சொல்கிறீங்க. அதுதான் அவருக்கு செம்ம காண்டாகிட்டுருக்கு. உனக்கு அவ்வளோதாண்டி லிமிட்டு சார், என்ன ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் நில்லுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு என்ன ப்ரோ இன்னொரு வாட்டி நீ ப்ரோன்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, நீ என்ன ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன் என்ன, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நிலமைன்னு தெரியாமல், ஜிமின் யாருன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் இன்னொரு வாட்டி என் கண்ணில் பற்றாத, நீ பட்டன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ அனுபவிக்கிற வழி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் அதெல்லாம் ஒன்று பெருசாகவே எடுத்துக்கல, என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் இருடி, நீ கன்ஃபார்ம் என் கண்ணில் மாட்டாமல் இருக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் காலேஜெலாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த கிளாஸ் ரூமு அப்படின்ட்டுலாம். எல்லாம் ரிச் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்களுக்கு அவங்க கூட பேசுறது அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டேவே நீங்கள் நல்லா ஒரு ஆக்டிவான பொண்ணு தான். ஸோ நீங்கள் எல்லார் கூடயும் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா. அப்போ ஏதோ ஃபுல்லு க்ரௌடாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, என்னது க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு. அதான்டா மச்சான் எனக்கும் தெரில, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தான் ஒரு பையனை ஸ்லாப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்தோன்னே என்ன இவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எவ்வளோ தைரியம் இருக்குண்டா உனக்கு, ஒரு கேர்ள்ஸ்னால் ஒரு மேனஸ் கொடுக்கணுன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எவ்வளோ தைரியம் இருக்குண்டா உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அரைஞ்சிட்ருக்கீங்க. ஜிமின் என்ன இவ இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா, ஃபஸ்ட் டேவே இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே உங்களை பார்க்கவே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே என்ன சீன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் அங்கே நின்றுட்டுருப்பீங்களா, ஒரு பையன் வேணும்னே அவங்கள கண்ட இடத்துலலாம் டச் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் நீங்கள் அவனை அரைஞ்சிருப்பீங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஜிமின் பார்த்துட்டு செம்ம கோவமாகறாரு. இதெல்லாம் அவருக்கு தெரியல. அவர் என்னமோ நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க, வேணும்னே ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு அவனை அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிக்கிறாரு. ஃபஸ்ட் டேவே ஜிமினுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி முட்டிக்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அவருக்கு வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுமா. அப்போ அந்த உங்ககிட்ட அடி வாங்கியிருப்பால அந்த பையன் ஜிமின் கிட்ட வரான். ஜிமின் பார்க்கலாம், இவன் அங்கே அடி வாங்கின பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அந்த பையன் வந்துட்டு ஜிமின் சீனியர் இங்கே பாருங்க சீனியர், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் என்னடா என்னாச்சு, நீங்களே பார்த்தீங்க தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் முன்னாடியே நீ அவள் அரைஞ்சிட்டா. ஓ அந்த பையனை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் அவளை பற்றி தான் சொல்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணல சீனியர், நான் சும்மா தான் இருந்தேன். நான் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை பலார்னு அரைஞ்சிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக போய் சொல்கிறான். ஜிமின்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாரு. நிஜமாவா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அவன் ஆமாம் சீனியர் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே அப்படியே பொய் சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமினும் அவன் சொல்கிறது அவன் எதுக்கு பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்பிடுறாரு.
உங்களுக்கு அகேன்ஸ்டாக எது சொன்னாலும் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற ஸ்டேஜில் தான் ஜிமின் இருக்கார் இப்போ அவர் செம்ம கோவமாயிட்டு அவர் கேங்கோடு வராரு உங்கள் கிளாஸ் ரூமுக்கு தான். நீங்கள் உட்காந்துட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு யார் இருக்கானெல்லாம் பார்க்கல, டைரெக்டாக உள்ளே வராரு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க யார் அப்படின்ட்டு. இன்னும் இது சீனியர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க கொசு கொசுன்னு. நீங்களும் பார்க்குறீங்க என்ன இவனா அப்படின்ட்டு. காலையில் தானே இவனை பார்த்தோம், மறுபடியும் பார்த்துட்டோம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஷாக்கிங்காக. அப்போ ஜிமின் அங்கேருந்து வந்துட்டு டைரெக்டாக உங்களை பார்த்து தான் வராரு. நீங்கள் இவனை நம்ம சைடு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மேம் வேறு டேய் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல. வந்துட்டு வாடி நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. டீச்சரே ஷாக் ஆகிட்டாங்க. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல. உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராரு. அங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஜிமினை எதிர்த்து யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஜிமின் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காரு. இந்த ஓல்ட் காலேஜில் அவர் பணக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அவ்வளோ பணக்காரராக இருக்கனால அவருக்கு அகேன்ஸ்டாக யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவர்கிட்ட ஹியூஜ் பவர் இருக்கனால அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு யாரும் இல்லை. அதனால யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் கூட எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஜிமின் வருவான், அவன் இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டு அவன் பாட்டில் போயிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கார். அவரை எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். அவர் இஷ்டம். கிளாஸ் கேட்குறாந்தா கேட்பார், இல்லைனா ஊர் சுற்றுறாந்தா சுற்றுவார். கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே முன்னாடி அங்கே கேம்பஸ் இருக்குல்ல, கேம்பஸில் அப்படியே உங்களை தள்ளி விட்றாரு. நீங்கள் ஷாக்கிங்காக கீழே விழுந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஏய் என்னடா பண்ணுற, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு, எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கையை நீட்டி. ஜிமின் என்ன என்கிட்டயா கையை நீட்டுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே உங்கள் பின்னாடி முறிக்கிறாரு. நீங்கள் கையை விட்டுறா, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. ஆனால் அவர் விட்டுற மாதிரி இல்லை. உங்கள் கையை இன்னும் முறுக்கிட்டுருக்காரு பின்னாடி. நீங்கள் அலறி கத்திட்டு இருக்கீங்க. எல்லோரும் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. ஆனால் யாரும் கேட்க கூட வரல. நீங்கள் விட்டுறா என்னையா அப்படி சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை தள்ளி விட்டுறாரு. நீங்கள் கீழே போய் விழுந்துடுறீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்துட்டு ஸ்லோ மோஷனில் உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே நீல் டவுன் போடுற மாதிரி உக்காந்துட்டு ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னன்ட்டு. ஒரு மாதிரி அழுக வருது உங்களுக்கு. பார்த்துட்ருக்கீங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவனை அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வரான். நீங்கள் அடிச்சிருப்பீங்களா, அந்த பையன் வரான். எதுக்கு அடித்த அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கல. அவன்கிட்ட போய் சாரி கேளு போ, எல்லாருக்கும் முன்னாடி போய் சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் அதுக்குடா சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன டா போட்டு பேசுகிறான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போதோ, இவ வேற ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. பாவம் இந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்ன அனுபவிக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் அவன்கிட்ட நான் அதுக்குடா சாரி கேட்கணும், இவன் பேர் இவன், அவன்கிட்ட எதுக்குடா நான் சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின்னு கோவம் வருதே. உங்கள் முடியை பிடிச்சி ஆட்டிகிட்ருக்காரு. நீங்கள் வலிக்குது விட்டுறா விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. விடுற மாதிரி இல்லை. இப்போ நீ அவன்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு சொல்கிறாரா? என்னாலலாம் சாரி கேட்க முடியாது, ஃபஸ்ட் நீ கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜிம்னும் நிற்கிறாரு தெனாவட்டா. நீங்கள் ஏய் என்னடா உண்டு பாவம், நானும் தெரியாமல் காலில் இடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நானும் விட்டேன் காலில் பேசினதுக்கு. என்ன நீ இப்போ ரொம்ப ஆடிட்டுருக்க, பெரியவன் நினப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. எல்லோரும் போச்சு, இவ கதை இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டெலாம் அவனை திட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மினுக்கு வரதே கோவம், உங்களை அடிக்கிற மாதிரி வந்துட்டாரு. நீங்கள் அவன் அடிக்க போகிறதுனால அப்படியே கீழே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல, மீன்ஸ் பிரின்சிபல் அவங்களாம் வந்துட்டாங்களா. ஸோ ஜிம்னால் எதுவும் பண்ண முடியல. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. போகும்போது கூட இங்கே பாரு, என் கண் இனிமேல் உன் மேலே தான், நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, இதுக்கப்புறம் என்ன அனுபவிக்க போகிற பாரு கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிகிட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவரும் கிளம்பிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? நீங்கள் மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கீங்க, மற்றவங்க எல்லாருமே டிஸ்பஸ் ஆகி போயிடுறாங்க. அந்த பிரின்ஸிபல் வந்துட்டு என்னாச்சுமா, என்ன இங்கே நின்றுட்டுருக்க, கிளாஸ் இல்லையா, கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் பேசிக்கல, நீங்கள் கிளாஸுக்கு போயிடுறீங்க.
இதை ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாகவே நீங்கள் எடுத்துக்கல. ஸோ அதனால் நீங்கள் பிரின்ஸிபல் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்கல்ல, அவங்கெல்லாம் காசு கொடுத்து எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொல்லிக்கல. இப்போ சரின்ட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணாக இருக்கும் போல் உங்ககிட்ட வந்துட்டு வையன் ஏன் வையன் இப்படி பண்ண இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரா. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. இப்போ பாரு, நீ இதுக்கப்புறம் அனுபவிக்கிற கஷ்டத்தை என்னால் சொல்லக்கூட முடியல, சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்ன நடந்துகிட்ருக்கு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறீங்களா. நீ அந்த சீனியர் ஜிமின்கிட்ட வம்பிழுத்தல்ல, அதனால தான் எல்லோரும் சேர்த்து வச்சு உன்னை வம்பிழுத்துட்ருக்காங்க வையன். நீ இனிமேல் நீ உன்னை பார்த்துக்கணும். நீ மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட போய் சாரி கேட்குறது நல்லது வையன். அவன் ஒரு சாரி தானே கேட்க சொன்னான். அதை கேட்டிருந்தேன்னா இந்நேரம் நீ அழகாக கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். உனக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்திருக்காது. இப்போ பாரு, நீ அந்த ஒரு விஷயத்த பண்ணாததுனால நீ இதுக்கப்புறம் ஃபுல்லு கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். நீங்கள் என்ன பண்ணது தப்பு அவன் மேலே, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லோரும் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம்லேருந்து தான் ஜிம்மின் உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆச்சு. இன்னும் உங்களை டார்ச்சர் பண்ணுறதை விடல. உங்களை டார்ச்சர் பண்ணுறத ஒரு ஹாபியாக வச்சுட்டு டெய்லி ரேக்கிங் பண்ணுறது, புல்லிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டெய்லி அணுவாக சித்திரவனை அனுபவிக்க வைக்கிறாரு. அப்படி தான் நீங்கள் இப்போ அதை தான் ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, நீங்கள் வழக்கம் போல் எழுந்திரிச்சி காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா எங்கே போகிற. நான் எங்கே போகிறேன், காலேஜ் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா. நீ எல்லாம் காலேஜெல்லாம் போய் கிழிச்சதெல்லாம் போதும், மூடிட்டு போய் உன் வீட்டில் போய் ஒரு ரூமில் உட்காருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா சொல்கிற. ஆமாம் போ, போயிட்டு மரியாதை ரூம்குள்ளேயே இரு. நீ எங்கேயும் போக தேவையில்ல, காலேஜெல்லாம் ஒரு மயத்துக்கு போக தேவையில்ல, மூடிட்டு போய் உள்ளே உட்கார வேலைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு என்னடி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்களா. உங்கள் அம்மா போதும், நீ இது வரையும் நீங்கள் சொன்னது தான் கேட்டிருக்கேன், இது ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவாலையும் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் அப்பா நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க. உங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ரூமில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது ஒரு சாரி நான் கேட்டிருந்தா இந்நேரம் என் லைஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் கிட்ட ஆயிருக்கும் நீங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கீங்க. வீட்டை விட்டு கூட வெளில விட மாட்டுறாங்க. உங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கால்ஸ்லாம் வந்துட்டுருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து. அதை எடுக்கிறதுக்கு கூட உங்களால் முடியல. நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஃபோன் அடிக்கிறதையே பார்த்துட்ருக்கீங்க. ஃபோன் எடுத்தால் நான் என்னென்ன ஆன்சர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கூட எடுக்கிறதில்ல. அது பாட்டில் ஒரு மூலையில் கிடக்குது. நீங்கள் பாட்டில் ஒரு மூலையில் அழுதுட்ருக்கீங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம கோபமாயிட்ருக்கு ஜிமின் மேலே. ஏன்னா அவனால் தானே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்மு, உங்களால் படிப்பு ஸ்டாப் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். ஸோ உங்களுக்கு கோபமும் வருது. உங்களை நினச்சா உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே டைம் நல்லா ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி ரொம்பவே உங்களுக்கு கஷ்ட காலம் மாதிரி ஓடிட்டுருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாள் உங்கள் மம்மி வராங்க. நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்களா. அவங்க வந்துட்டு ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே ஆன்சர் பண்ணல. இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா. எதுக்கா. உன் மேரேஜுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை இப்போ பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா. என்ன ஏன், மூடிட்டு சொல்கிறத மட்டும் செய் வையன். நீ பண்ணி கிழிச்சதெல்லாம் இது வரையும் போதும். இதுக்கு மேலே ப்ராப்ளம் இழுத்து விடுற வேலை பார்க்காத. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் எங்களால் முடியாது, புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறோம், என்ன நடந்துகிட்ருக்கு. நாமளே ஃபஸ்ட்டே ஒன்றுமே சரியாக போல இருந்தால் இல்லை இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வழியில் நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்கீங்க.
ரெடி ஆகிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களை ஜிமின் புலி பண்ணியிருப்பார்ல, அது எதை நினச்சிட்டு ரெடி ஆகிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா இப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது, நீங்கள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டீங்க. கண்ணாடியில் உட்காந்து உங்கள் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. வையன், நீ எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணிட்டு எப்படி இருந்தால் நீ உன்னைய இப்படி பண்ணிட்டான்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி பேசுகிற மாதிரி உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, அழுவக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வராங்க. என்னம்மா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? ஏய் என்னடி பண்ணுற, அழுதுட்ருக்க, மரியாதையாக கண்ணத்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓ அப்போ எனக்கு அழுகிறதுக்கு கூடமா உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. மூடிட்டு அழுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு கண்ணை தொடச்சிட்டு கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, இப்படி அழுதுட்டு இருக்காது அவங்களுக்கு முன்னாடி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்கள் நிலமை என்னென்னே புரிஞ்சுக்காம நீங்கள் திட்டுங்க, எவ்வளோ வேணாலும் திட்டுங்க, நான் பொறுத்துட்ருக்கேன்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வெளில பார்த்தா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து ஒரு ஃபேமிலி இறங்கி வராங்க. அதில் அந்த பையன் இருப்பான்ல, உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்க பையன், அந்த பையன் அவங்க அம்மா அப்பா கிட்டே கெஞ்சிட்ருக்கான். அம்மா அப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ், எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க பிடிக்கல, ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை வேணாமே நிப்பாட்டிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டே வந்துட்டுருக்கான். அவங்க அம்மா அப்பா போதும் நிறுத்திடாடா, 7 கழுத வயசாச்சு இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க, நீ என்னடா ரொம்ப பண்ணுற, வாய் முட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் என்ன 7 கழுத வயசாச்சா, எனக்கு 22 இயர்ஸ் தான் ஆகுது, என்ன 7 கழுத வயசாச்சுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் உள்ளே வரான். அவனுக்கு கொஞ்சம் கூட இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை, அந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். அவங்க அம்மா அப்பா இது ஒரு பிஸ்னஸ் மைண்டாக தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த பையனுக்கு பிடிக்கல, அதனால தான் அந்த பையன் அப்படி உட்காந்துட்ருக்கான். வரும்போதே உங்களோட அம்மா அப்பா எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த பையனோட அம்மா, அப்புறம் என்ன பொண்ணை வர வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அம்மா அந்த கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் நிமிந்து கூட பார்க்கல, கீழே குஞ்சிட்ருக்கான். ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சமாச்சும் பொண்ணு வரும்போதையாச்சும் பொண்ணையாச்சும் பாரு, செவத்தியாக பார்த்துட்ருக்கான் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அந்த பையன் அதானே இது ஒன்று சொல்லிடுவாங்க நல்லா சொல்லிட்டு அந்த பையன் உட்காந்துட்ருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக வரீங்க. உங்கள் அம்மா என்னடி பண்ணுற, கொஞ்சமாச்சும் சிரி, இல்லைன்னா என்னத்துக்கு ஆகுறது, அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் சோகமாகவே கீழே வரீங்க. கீழே வந்து நின்றுட்டுருக்கீங்களா, நீங்கள் நிமிந்து கூட பார்க்கல பையனை. அந்த பையனும் அவள் தான் கீழே டைல்ஸையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். டே பாருடா பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்னடி பண்ணுற, பையனை பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போ உங்கள் அம்மா பின்னாடி கிள்ளிட்டு பாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நிமிந்து பார்க்குறீங்க. அந்த பையனை பார்த்தோன்னே ஷாக்கு. அந்த பையனை உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி நடுக்கமாக மாறிடுது. என்ன இவன் இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்கில் பார்க்குறீங்க. நம்மளை இங்கேயும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஷாக்கிங்காகவே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அவள் தான் ஜிமினும் உங்களை ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெனாவட்டத்தனம் வந்துருச்சு, ஒரு மாதிரி கெத்தாக பின்னாடி சாஞ்சு உக்காந்துட்ருக்காரு. பார்த்தோன்னே ஃபுல்லும் உங்களுக்கு பாஷே, அவர் வேற இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரா. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காகவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோட அம்மா அப்பா என்னடா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க, என்ன ஓகேவா, இவ்வளோ நேரம் வேணான்னு இப்போ என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படித்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இவன் தான் என்னைய பார்க்க வந்தானா, என்னைய பொண்ணு பார்க்க வந்தது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க.